வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லக்ன பலன் எல்லாரும் கேட்டீங்க, இந்த லக்னம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லக்னத்துக்கு ராசிக்கும் என்ன தொடர்பு இல்லை அப்படின்ற பற்றி லக்னத்தை பற்றி நான் ரொம்ப கிளியராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்னத்துடைய பலனை எப்படி பார்க்குறது, உங்கள் பர்த் சார்ட்டை எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. 4 விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். என்னென்னா, ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களோட இன்கம், உங்களோட வருமானம், உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்கம். 3வது உங்களோட பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி. 4வது உங்கள் ஹெல்த். இந்த 4 விஷயத்தை நான் வந்து டோட்டலாக கம்பைன் பண்ணி ஒரு லக்னத்துக்கு, எல்லா லக்னத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். ஒரு லக்னத்துக்கு என்ன மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் இருக்கணுன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்பிளேல வந்து அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டையும் கொஞ்சம் காமிக்கிறேன். ஸோ தட் லக்னம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்ன 1 2 3 என்னென்ன பாக்ஸை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துட்றேன். வீடியோட எண்டில் லக்னத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்க கையில் ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சுங்க, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப். ஏன்னா இது பேச உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். லாங்குவேஜ் 2த்துலேயும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அதர் சர்வீஸும் ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கு. வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி, எனிதிங் அதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம லக்ன பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ லக்னம், முதல் ராசி மேஷம். நான் இப்போ லக்னமாக எடுத்துக்கிறேன், மேஷ லக்னம். இப்போ டிஸ்பிளே நீங்கள் பாருங்கள். இப்போ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம்ங்கிறது அந்த ஸ்கொயர் பாக்ஸ், அது வந்து ஒரு 360 டிகிரி ஒரு ஸ்பியர், அது ஒரு உருண்டை தான். அதை வந்து அப்படியே ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணி ஈச் 30 டிகிரி இன்ட்டு 12 ராசியை 30 டிகிரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. அதில் மேஷ லக்னம் என்பது எங்கே இருக்குது, நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து செகண்ட் பாக்ஸ் தான் வந்து மேஷ லக்னம். டிஸ்பிளே தெரியும், அதுதான் நம்பர் 1. நீங்கள் மேஷ லக்னத்தை தான் பிறந்திருந்தீங்க, உங்கள் பர்த் சார்ட் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல லான் போட்டிருக்கோம், தமிழ்னா லான் போட்டிருக்கோம், ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கோம், ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கோம். அதில் இங்கிலீஷ்னா அசண்டன்ட்னு வந்திருக்கும். அசண்டன்ட்னா உங்களுக்கு வந்து அதான் ஃபஸ்ட்டு, அதான் பிகினிங்னு அர்த்தம். அப்போது அந்த மேஷ லக்ன டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும், அதுதான் ஃபஸ்ட் ஹவுஸ். எது உங்கள் லக்னமாக ஸ்டார்ட் ஆகிருக்கோ, எது ஸ்லாஷ் ஆகிருக்கோ, எதில் அசண்டன்ட் போட்டிருக்கோ, அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் ஹவுஸ். அங்கேருந்து அப்படியே 12 ஹவுஸும் கவுண்ட் எடுத்துரும். ஸோ ஃபஸ்ட் ஹவுஸ் மேஷ லக்னம். நான் இப்போ மேஷ லக்னம் தான் பேசுகிறேன். டிஸ்பிளே நீங்கள் பார்க்குறதும் மேஷ லக்னத்துடைய அந்த ஒரு குறியீடு தான் கொடுத்துருக்கேன். அங்கேருந்து அது ஃபஸ்ட் ஹவுஸ்னால் அதுக்கு அடுத்த வீடு 2, அதுக்கப்புறம் 3 4 அப்படியே வரிசையாக கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்படியே 12 வீடும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அப்படியே உங்களுடைய பின்னாடி, அதாவது உங்களுக்கு ரிவர்ஸில் உள்ள ஹவுஸ் வந்து 12th ஹவுஸாக வந்துடும். இதுதான் மேஷ லக்னம். ஸோ மேஷ லக்னத்துக்கு இப்போ நம்ம வந்து நான் 4 விஷயம் சொல்லியிருக்கேன். ப்ரொஃபஷனல் லைஃப், இன்கம் லைஃப், அடுத்து வந்து உங்களுக்கு பர்சனல் அண்ட் ஃபேமிலி, 4வது வந்து ஹெல்த். இந்த 4 மேட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிளுங்க. லக்னம் தான் வந்து ஒரு மனிதனுடைய உயிர், அவனுடைய பிறவியுடைய ரகசியம். அந்த இப்போ மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி யார், அதோடைய அந்த ஹவுஸ் லார்டு யார், அசண்டன்டுடைய லார்டு யார், அந்த ஏரிஸ், அதுக்கு பேர் வந்து ஏரிஸ்ன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அந்த ஹவுஸ் லார்டு வந்து மார்ஸ், இங்கிலீஷில் வந்து மார்ஸ், தமிழில் வந்து செவ்வாய். ஸோ செவ்வாய் தான் அந்த லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி முதல்ல வலுவாக இருக்காரா, வலு இழந்திருக்காரான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த செவ்வாய் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்கா, ரூலிங்கில் இருக்காருன்னு அர்த்தம். செகண்ட் ஹவுஸில் இருக்கா, ஃபேமிலி மேலே ரொம்ப பற்று இருக்குது, குடும்பத்துக்காக பயங்கரமாக போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, சில ஆண்கள் வந்து மேஷ லக்னம்ல பிறந்து செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாய் மார்ஸ் வந்து என்ன பண்ணுவார்னா, அசண்டன்ட் லார்ட் மார்ஸ் வந்து செகண்ட் ஹவுஸ்லேயே வந்துடுவார், நெக்ஸ்ட் ஹவுஸில் வந்துடுவார். அப்படி வந்தாலும் அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருப்பாங்க. 3rd ஹவுஸில் மார்ஸ் பொசிஷன் எடுக்குது, 3ஆம் இடம், தைரிய வீரிய ஸ்தானம். அது ஸ்போர்ட்ஸ், மற்ற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லது, நல்ல ஒரு நெட்வொர்க் இருக்கும், அதெல்லாம் நல்லது. பட் அதில் மைனஸ் எதாவது இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் இருக்குது. மார்ஸ் வந்து 3rd ஹவுஸில் இருந்தால் ரொம்ப சிற்றின்ப பிரியர்கள், ரொம்ப என்ஜாய்மெண்ட் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அந்த மிதுன வீடாக போயிடும். அதே 4th ஹவுஸில் அதே மார்ஸ் செவ்வாய் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீச்ச செவ்வாயாக வந்துடும். ஸோ இப்போ 4th ஹவுஸில் நீச்சம்னா சந்திரனை பேஸ் பண்ணி அது நீச்ச பங்கமாக மாறும். 5th ஹவுஸ் நல்லது, 6th ஹவுஸும் செவ்வாய்க்கு நல்லது தான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் ஒரு பலன் இருக்குது. ஸோ லக்னாதிபதி வலுவாக இருக்காரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முதல்ல அவருக்கு வந்து ஆட்சி உச்சத்தில் இருக்காரா, அவர் வந்து அவருடைய ஓன் ஹவுஸில் இருக்காரா. அதாவது மேஷ லக்னத்தில் பிறந்து மேஷம்லேயே செவ்வாய் இருக்கணும், சம்டைம்ஸ் விருச்சிகத்தில் இருக்கும், சம்டைம்ஸ் உச்சம் அடைஞ்சிடும், மகரத்தில் போய் உச்சம் அடைஞ்சிடும். இந்த செவ்வாய்க்கு சில ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்னா, குருவோட சேர்ந்துடுச்சுன்னா பெரிய ப்ளஸ். மேஷ லக்னத்தில் பிறந்து குருவோட செவ்வாய் சேர்ந்துடுச்சுன்னா குரு மங்கள யோகம், ஒரு நல்லவன். அப்போ வந்து அந்த நல்ல மனிதன், ஒரு நல்ல பெண் அப்படின்னா அந்த மேஷ லக்னத்தில் குரு செவ்வாய் சேரணும். அட்லீஸ்ட் சந்திரனோட சேரணும். 4 கூடிய சந்திரனோட, சந்திர மங்கள யோகம் 4 கூடிய சந்திரனோட சேர்ந்தாலும் ரொம்ப விசேஷம் உண்டு. இதில் நடக்கக்கூடாது என்ன அப்படின்னா, மேஷ லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதியுடைய அந்த கேரக்டர் சொல்கிறோம்ல, கேரக்டர், பிஹேவியர், ஆட்டிடியூட்,
இல்லை அவங்களோட தாட் ப்ராசஸ் இதெல்லாம் என்னென்னா அசுபர்களோட சேராமல் இருந்தால் நல்லது. இப்போ செவ்வாய் ராகுவோடு இல்லாமல் இருக்குது, செவ்வாய் கேதுவோடு இல்லாமல் இருக்குது அப்படின்னா நல்லது. சம்டைம்ஸ் செவ்வாய் சனி சேரும், இதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. செவ்வாய் சனி சேர்ந்துடுச்சுன்னா அது டோட்டலாக நெகட்டிவாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மார்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்டு, சேட்டன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 and 11. இப்போ ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸ் அண்ட் சேட்டன் கன்ஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, செவ்வாயும் சனியும் ஒன்றாக இணைஞ்சிடுச்சுன்னா, அது மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப் நீங்கள் யாருன்னு பெரிய லெவலில் அது நிரூபிக்கிறோம். மார்ஸ் அண்ட் சேட்டன் கன்ஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது குருவும் பார்த்துட்டாருன்னா ரொம்ப பெரிய லெவலில் ப்ரொஃபஷனல் லைஃப் அமைஞ்சிடும். உங்களோட ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேம் அப்படின்னா அந்த மார்ஸ் அண்ட் சேட்டனுடைய கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படியே ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணிடுறேன். சனி வலுவடையணும். மேஷ லக்னத்தில் பிறந்தால் சனி வலுவடையணும். சனி எங்கேயாவது போய் 8th ஹவுஸில் அப்படியே முடங்கி இருக்குது, இல்லை சனி அப்படியே 3rd ஹவுஸில் போய் கொஞ்சம் அப்படியே ஒரு மறைவாக இருக்குது, 12th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு அப்படின்னா என்னென்னா ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கறது இல்லை. சில பேர் கொடுக்கும், நடுவில் பிரேக் ஏதாவது கொண்டு வரணும். ஸோ பேசிக்காக மேஷத்துக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருக்கணும்னா மார்ஸ் செவ்வாய் நல்லா இருக்கணும். அது சனியோட எங்கேயாவது மறைமுகமான தொடர்பு இருந்தால் சூப்பர், நேரடியான தொடர்பு இருந்தால் குரு பார்வை இருக்கணும். அப்படி இருந்தால் எக்ஸ்ட்ராடினரியான ப்ரொஃபஷனல் லைஃப் அமைஞ்சிடும். முதல்ல இதான் ப்ரொஃபஷனல் லைஃப். இன்கம் லைஃப் நல்லா அமையணும்னா சுக்கிரனும் குருவும் நல்லா இருக்காருன்னு செக் பண்ணிடுங்க. சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சத்தில் வந்துட்டாருன்னா, உச்சத்தில் வந்து மேஷத்துக்கு 12th ஹவுஸில் வருவார். இது ஒன்றும் பெரிய தப்பு சொல்ல முடியாது. குருவுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது கேல்குலேஷன். பட் ஒருவேளை 2nd ஹவுஸ்லேயே சுக்கிரன் இருக்காரு, இல்லை 4th ஹவுஸில் இருக்காரு, அப்படி சில ஹவுசஸில் ஃபில் ஆகிட்டாருன்னா மெயினாக இருக்கக்கூடாது. சுக்கிரன் இருக்கக்கூடாத இடம், சனி இருக்கக்கூடாத இடம் நான் சொல்லிடுறேன். ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு சனி மெயினாக 8th ஹவுஸில் இருக்கக்கூடாது. 12th ஹவுஸ்லேயும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப 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 நல்லது. 12th ஹவுஸில் இருந்தால் சில பேர் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. 3rd ஹவுஸில் இல்லாமல் இருந்தால் நல்லது. ஓவர் ரிஸ்க் எடுப்பாங்க. 6th ஹவுஸில் சனி இருக்கிறது நல்லது. பட் அது ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது அது நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இப்போ சுக்கிரன் வந்து மெயினாக இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தலாம். 8ல் இருக்கக்கூடாது. மேஷ லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் வந்து 8th ஹவுஸில் வந்துடுச்சுன்னு சொன்னோம்னா அது 2 விஷயத்தையும் சம்டைம்ஸ் அட்வர்ஸாக ரிசல்ட் தரும். ஒன்று வந்து இன்கம், காசு வரும், ஏன்னா பார்வை விழுந்தது இல்லையா, பணம் வரும். ஆனால் அந்த பணம் நிலைக்காது. சில பேர் தொழில் பண்ணி நஷ்டம் அடைவாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப் கையில் இருந்தால் பாருங்கள், அப்படியே பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். ஒருவேளை சுக்கிரன் 3rd ஹவுஸில் இருந்தாருன்னா நிறைய அந்த ஆர்வமும் ஆசையும் அதிகமாக இருக்கும். அதனாலேயும் நிறைய மணி வந்து லூசிங் சைட் தான் அது. ஒருவேளை சுக்கிரன் 6th ஹவுஸில் நீச்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா, மேஷ லக்னத்தில் வந்து சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா நிறைய பேர் பரம்பரை சொத்தை அனுபவிப்பாங்க. அப்புறம் அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டே வருவாங்க. சப்ஜெக்டும் எல்லாத்துக்கும் வந்து விதிவிலக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு டோட்டலாக என்னென்ன முடியுமோ எடுத்து கொடுத்துட்றேன். இது எல்லாத்துக்கும் விதிவிலக்கும் இருக்குது. அடுத்து வந்து சுக்கிரன் வந்து சில பேருக்கு 12th ஹவுஸில் உச்சம் அடையும். அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கும், நல்ல இன்கம் வரும். பட் அது நிலையாக வச்சுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. எடுக்கிற இடத்துலேயே விடுற மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ மேஷம் அப்படின்ற லக்னத்துக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும்னா 2 பிளானட் நல்லா இருக்கும். ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. குரு எப்படியாவது ஏதாவது ஒன்றாவது உங்களை காப்பாற்றணும். எய்தர் சுக்கிரன் ஆர் குரு, 2 பேரில் ஒருத்தராவது கேந்திர கோணங்களில் வந்தார்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. அட்லீஸ்ட் கோணத்தில் தான் வரணும். எப்போவுமே சுபர்கள் வந்து கோணத்தில் வரணும். கோணம்னா 1, 5, 9. இப்போ நீங்கள் மேஷ லக்னம்னா உங்களுக்கு ஒரு ஹவுஸ் நான் மார்க் பண்ணேன், அங்கேருந்து 5 கவுண்ட் கிளாக் வைஸில் எடுங்க. 1, 2, 3, 4, 5. 5th ஹவுஸில் குருவோ இல்லை வந்து சுக்கிரனோ வந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்குது. அதே மாதிரி 9th ஹவுஸில் 10 ஆப்ஷன் நல்லா இருக்குது, 4th ஹவுஸ் நல்லா இருக்குது. இதெல்லாம் ஆப்ஷன் வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு 2 விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது இன்கம் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும் மெயினாக மேரேஜ் லைஃப்பில். அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் கனெக்ட் பண்ணுறோம். அதை எப்படி கம்பைன் பண்ணுறோன்னா, இந்த மேஷ லக்னமில் பிறந்து அதுக்கு 2nd ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த 2nd ஹவுஸ் அண்ட் 8th ஹவுஸ் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய இடமே இந்த இடம் தான். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதுக்கு 2ஆம் இடம் ரிஷப வீடு வரும், அதுக்கு அடுத்த ஹவுஸில். அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து விருச்சிக வீடு. இந்த 2 இடத்துல வந்து ஒரு வேலை ராகு கேது நல்லா ஸ்ட்ராங்காக பொசிஷன் எடுக்கும். அந்த ராகு கேது தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதோடு சேர்ந்து சுக்கிரனோ, அதோடு சேர்ந்து குருவோ, இல்லை அதோடு சேர்ந்து சனியோ, இல்லை சூரியனோ, இல்லை சந்திரனோ சம்மந்தப்பட்டுடுச்சுன்னா அப்போ தான் அந்த மேஷ லக்னத்தோட ஸ்கோர் அப்படியே குறைக்கும். அந்த அவங்களுக்கு இயற்கையாக கிடைக்க வேண்டிய ஒரு ஆற்றல், ஒரு பலம், அதெல்லாம் அப்படியே குறைச்சிரும். ஃபேமிலி லைஃபை கெடுக்க ட்ரை பண்ணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை குறைக்கும், ஜாபில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 2nd ஹவுஸ் வந்து ஃபுல்லாக அவங்க எமோஷன்ஸ்லேயே இருக்கும். இதனால் அதை விட்டேன், இவங்களால் அதை விட்டேன், அந்த மாதிரி சொல்கிறதுலாம் இருக்குது. பொதுவாகவே மேஷம் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலே வந்து மேஷம் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் தான். ஏன்னா மேஷம் தான் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு எனர்ஜி உள்ள ஒரு வீடு. நீங்கள் எனி டைப் ஆஃப் ஒர்க், ஒரு வேலைன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா
ஆற்றலோட அந்த வேலையை முடிக்கிறவங்கெல்லாம் அந்த செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. 80% செவ்வாயோடைய ஆதிக்கம் நல்லா இருந்ததுன்னா அவங்க தான் ஒரு வேலையை கச்சிதமாக முடிப்பாங்க. அது வந்து மேஷத்துக்கே உண்டான ஒரு பலன். நீங்கள் மேஷம்னா செவ்வாய்னா வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நாட்டுக்கே வந்து இராணுவ வீரர்கள்லாம் அது மேஷமை சார்ந்தது தான். அவங்க தான் உயிர் தியாகம் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம மாநிலங்கள் எடுத்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் அதெல்லாம் மேஷம் செவ்வாய். யூனிஃபார்ம்டு சர்வீஸ் எல்லாமே இந்த விருச்சிகம் மேஷத்துக்கு தான் வரும். அதிகமாக செவ்வாய் தான். செவ்வாய் பேஸ் எல்லாமே ஒரு பாதுகாப்பு. ஒரு குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவனாக அந்த குடும்பத்தை எப்படியாவது பாதுகாத்து கொண்டு வருவாங்க. ஊர் தலைவர்கள் எல்லாமே அந்த தலைமை, ஒரு தலைமை பண்பு, ஒரு அரசியல், ஒரு அரசாங்கம், ஒரு அரசாங்க வேலை, ஒரு பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட வேலை, மருத்துவ சம்மந்தப்பட்ட வேலை. மருத்துவரும் பார்த்தீங்கன்னா நம்மளை பாதுகாக்கிறவங்க தான். நமக்கு ஆபத்து, நமக்கு நோய் வந்திருக்கு, உடம்பு சுகம் இல்லை, உடம்பு முடியல, உடனே நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு மருந்து வேணும். அந்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ மருத்துவர்கள் இப்போ நீங்கள் அந்த செவ்வாயோட பேஸ் எடுத்து இப்போ வீட்டில் பெண்கள் எடுத்திங்கன்னா பெண்கள் வந்து சமைக்கிறாங்க. இப்போ நல்லா சமைக்கிறாங்க. நல்ல சாப்பாடே அவங்க செய்யலைன்னா என்ன ஆகும்? நம்மளாம் வீக் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி இருக்காது. நம்ம சத்தான சாப்பாடு சாப்பிடலாம், எனர்ஜி இருக்காது. அப்போ மேஷமை சேர்ந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப நிர்வாகம், நல்ல உணவு, நல்ல பசிக்கு நல்ல உணவு, நல்ல சத்தான உணவு கொடுக்கறது, இதெல்லாம் இந்த செவ்வாயோடைய ஆதிக்கம் தான். ஸோ மேஷம் ஏரிஸ்னாலே வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்குன்னு தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பலம். இதான் ஏரிஸுடைய ஒரு கேரக்டர். இப்போ வந்து மேஷமில் பிறந்து நீங்கள் வந்து உங்கள் சார்ட் கையில் இருந்ததுன்னா நீங்கள் மேஷ லக்னமாக சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா உறுதிப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 5 விஷயம் செக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு செவ்வாய் நல்லா இருக்காருன்னு பார்த்துங்க. இந்த 12 ஹவுசஸில் செவ்வாயோடைய பொசிஷன் எடுத்து பாருங்கள். அது எந்த விதமான அசுபரோடையும் சேராமல் தனியாக இருக்குது, சூப்பர். ஒருவேளை குருவோடையோ இல்லை அதோட பார்வையை பெற்றிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னா ரொம்ப அம்சமான ஒரு செவ்வாயாக இருக்காரு. ஏன்னா செவ்வாயோட ஸ்கோர் அந்த புத்தி எப்படி இருக்குன்னு காமிச்சிடும். அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த 2 and 8. நான் சொன்ன மாதிரி மேஷத்துக்கு மெயினாக அந்த 2, 8 ஸ்தானத்தை வந்து நல்லா செக் பண்ணிடுங்க, தரவாக பாருங்கள். அதில் எந்த பிளானட்ஸும் இல்லை அப்படின்னாலே பெரிய லக்கு. அடுத்தது மேஷமுக்கு வந்து நம்ம மெயினாக கணிக்க வேண்டியது சனி வந்து எங்கேயாவது விதியை கொண்டு போய் கெடுத்துடக்கூடாது. சனி வந்து நல்ல ஒரு இடத்துல ஸ்தானத்தில் இருந்துருச்சுன்னா, அதுவும் 10 and 11 இருந்தால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் சனி வந்து ஓரளவுக்காக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஏன்னா மேஷத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஹவுஸில் நிறைய பேருக்கு சனி இருக்கும். அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே சனி வந்துடும். ஏன்னா சனி முதல் வீட்னா அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், அந்த உழைப்பை நிறைய காமிக்கும். ஏன்னா சனி அங்கே நீச்ச வீடாக இருந்தாலும் கூட அதுக்கு எப்படியோ நீச்ச பக்கம் அடைஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி பிளானரி பொசிஷன் இருக்கும். ஸோ அதனால் சனி வந்து எங்கே இருக்குன்னு மெயினாக நீங்கள் கணிக்கணும். ஏன்னா சனி 8th ஹவுஸ்லையோ இல்லை 6th ஹவுஸ்லையோ, சம்டைம்ஸ் 6th கூட பரவாயில்ல, 8ல் மறையக்கூடாது, 12ல் மறையக்கூடாது. அந்த இடம்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிற இடம். மற்ற இடம்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இது வந்து உங்கள் தொழிலை வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையோட எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைய முடியும்னு காமிக்கும். அதே மாதிரி சப்ஜெக்ட் தசா புத்தியும் வரும். இதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை பற்றி நான் சொன்னேன். மெயினாக மேஷத்தை ஹெல்த் வைஸ் கெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஹெல்த்தை கெடுக்குது அப்படின்னா ஒன்று சந்திரன் சூரியன் கெட்டு போயிடும். சந்திரன் சூரியன் நல்லா இருந்தாலும் ஹெல்த்தை மேக்ஸிமம் காப்பாற்றும். செவ்வாய் லக்னாதிபதி அவர் வலுவாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது சந்திரன் சூரியன். சுகஸ்தானாதிபதியாக சந்திரன் வருவார், பஞ்சமாதிபதியாக உங்களுக்கு வந்து சூரியன் வருவார். லார்ட் ஆஃப் 5 அண்ட் லார்ட் ஆஃப் 4. இவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் 4 and 5. 4 and 5 நல்லா இருந்தால் நல்ல அப்பா அம்மாவுடைய ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த பரம்பரையுடைய சக்தி உங்களுக்கு ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். அது மெயின். அது அந்த சந்திரன் சூரியனுடைய வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த 4 and 5ல் வந்து பாவகர்கள் போகக்கூடாது. உதாரணத்துக்கு 4ல் சனி வந்துட்டார், 5ல் சனி வந்துட்டார், 4ல் ராகு, 5ல் ராகு, அப்போ தான் ஹெல்த்தை கெடுக்க ட்ரை பண்ணிகிட்டே வந்துடும். 4ல் கேது, 5ல் கேது. அப்போ அந்த சந்திரன் சூரியன் வீடுகள் வந்து சுத்தமாக இருக்கும். ஏன்னா ஒளி சம்மந்தப்பட்டது, அது ஒரு லைட் எனர்ஜி ரிலேட்டடான ஒரு வீடு. அது சந்திரன் வந்து உடம்புல வந்து ரத்தம் சம்மந்தப்பட்டதில், சூரியன் வந்து உங்களுக்கு எனர்ஜி, உஷ்ணம், பித்தம் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து மேஷத்துக்கு நீங்கள் வந்து செக் பண்ண 4 மேட்ரு தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. சனி நல்லா இருக்காரா, தொழில் நல்லா இருக்குது. செவ்வாய் நல்லா இருக்காரா, அவங்க குணம் நல்லா இருக்குது. சுக்கிரன் நல்லா இருக்காரா, பொருளாதாரம் நல்லா இருக்குது. அதே சுக்கிரன் நல்ல பொசிஷனில், நல்ல பார்வையில், நல்ல கிரக சேர்க்கையில் இருக்காரா, குடும்ப வாழ்க்கை அற்புதமாக இருக்குது. குரு நல்லா இருக்காரா, நல்ல குழந்தைகள் பிறக்குதுன்னு அர்த்தம். பொருளாதாரம் நல்லா ஸ்டேபிளாக நல்லா இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து இந்த ஆரோக்கியத்துக்கு வந்து மெயினாக இந்த 4th and 5th ஹவுஸு, சந்திரன் சூரியன் நல்லா இருக்கா, லைஃப்பில் ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படிலாம் இது கெடுக்க போகுது அப்படின்னா, நான் சொன்ன 2nd ஹவுஸில் 8th ஹவுஸில் ராகு கேது வந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்கும். சுக்கிரன் எங்கேயாவது நீச்சமானாலோ 8ல் மறைஞ்சாலோ குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியரை கொடுக்கறது, வருத்தத்தை ஏற்படுத்துறது, போராடிக்கிட்டே வாழ்வாங்க சில பேர், இதெல்லாம் இருக்குது. 3rd ஹவுஸில் சுக்கிரன் மறைகிறதுலாம் இருக்குது. அதே மாதிரி சூரியன் சந்திரன் கெட்டு போச்சுன்னா நோயோடையே வாழ்க்கை ஃபுல்லாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூ மாற்றி போட்டு படுத்தி எடுக்கிறது. இது வந்து சூரியன் சந்திரன் கெட்டு போகிறது. குரு கெட்டு போயிட்டா அதிர்ஷ்டத்தை குறைச்சிடும். குரு கெட்டு போகக்கூடாது, அதிர்ஷ்டத்தை அப்படியே அது குறைச்சி கொண்டு போயிடும். குரு நல்லா இருக்கும், குரு தான் மெயின்.
இதெல்லாம் நீங்கள் காம்பினேஷனை புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். இதில் வந்து நீங்கள் ஒன்றே கேள்வி கேட்பீங்க, புதனை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. ஆக்சுவலாக புதன் வந்து உங்களுக்கு எங்கே இருந்தாலும் அட்வான்டேஜ் தான். உச்சமடையாமல் இருந்தால் ப்ளஸ்ஸு. அப்படி புதன் உச்சம் அடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எய்தர் குரு ஆர் செவ்வாய் வந்து உச்சம் அடையணும். அட்லீஸ்ட் சூரிய சந்திரனாவது உச்சம் அடையணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரோகாதிபதி புதன், அவர் ரொம்ப வலுவடைகிற ஜாதகமாக இருக்கக்கூடாது. ஒரு மிதமாக புதன் எங்கேயாவது நிரப்பறல, பட் 7, 8 இதில் சம்மந்தப்படாமல் தான் நல்லாயிருக்கும். புதன் மறைஞ்சால் ரொம்ப நல்லது இன்னும் மேஷத்துக்கு. ஸோ புதனோட ரோல் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். ஸோ மேஷம் நான் பார்த்த வரைக்கும் நல்ல லக்னம் மேஷ லக்னமாக எடுத்துக்கலாம். சப்ஜெக்டு செவ்வாயுடைய ஒரு சேர்க்கையும் செவ்வாயுடைய ஒரு பரிவர்த்தனையும் இல்லை செவ்வாயுடைய பார்வையும் நல்லா இருந்தால் நல்ல ஆண் மகன், நல்ல ஒரு பெண், அனைவரையும் காப்பாற்றக்கூடிய நல்ல குணங்கள் கொண்ட, நல்ல விவேக சிந்தனை கொண்ட ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கையில் இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். உங்கள் பர்த் சார்ட்டோட கம்பைன் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு லக்னத்தை அடிப்படையில் கொடுத்த ஒரு பொது பலன் தான். இது வந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அது அப்படி தான் பலனை தரும்னு கிடையாது. நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் எப்படியெல்லாம் பொருந்திருக்கின்ற போது நிறைய காம்பினேஷன். பட் ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை சரியாக புரிஞ்சிக்க பாருங்கள். டவுட்ஸ் நிறைய வரும். லேர்ன் ஆஸ்டர் நிறைய டைட்டில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கம்பைன் பண்ணி புரிஞ்சிக்க பாருங்கள். இன்னும் பெட்டராக என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். உங்கள் ஜென்யூன் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸாக ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் லக்னம் என்பதை பற்றி நான் சொல்ல கொஞ்சம் இருக்குது, இன்னும் பாக்கி இருக்குது. அது என்னென்னா, லக்னம் என்பால் உங்களோட உயிர், உங்களோட தலை சம்மந்தப்பட்டது. உங்களுடைய மூளை, உங்களோட அறிவு, உங்களுடைய தலை சம்மந்தப்பட்டது, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆயுள் பலம், ப்ளஸ் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி போக போகுது, நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் நெகட்டிவாக இருப்பீங்க, இதெல்லாம் வந்து அந்த லக்னாதிபதி தான் காட்டுவோம். லக்னம் தான் காமிக்கும். லக்னத்திலே நிறைய பேருக்கு ராகு இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு சனி இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு குரு இருக்கும். ஸோ சுபங்கள் இருந்தால் சுபமான புத்திகள் வரும், அசுபர்கள் இருந்தால் அசுபமான புத்தியை கொஞ்சம் கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் அந்த லக்னம் தான் பேஸ் பண்ணி தான் வரும். லக்னம் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், இல்லைனா நல்லவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை கொடுக்கும். சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆக்ஷனில் ஒன்றுமே இருக்காது. அந்த நல்லவங்களாக இருக்கிறதுக்காகவே லக்னம் நல்லாயிருக்கும். ஸோ லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு தலை. அவனோட பிறவியில் அவன் எதை வந்து தேர்வு செய்ய போகிறான், அந்த மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. ஒரு பெண் அப்படின்னா கூட அந்த பெண்ணுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க எந்த துறையை தேர்வு செய்வாங்க, அது எதில் ஆர்வமாக இருப்பாங்க, எதை ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க, இதெல்லாமே இந்த லக்னம் வந்து கொடுக்கும். லக்னாதிபதியும் அந்த லக்னத்தோடு ஒத்து போய் வரணும். அப்படி வந்தார்னா ரொம்ப சுபம். இதுதான் லக்னத்துடைய ஒரு சின்ன டெஃபினேஷன். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கம்பைன் பண்ணி பாருங்கள். பர்த் சார்ட் இல்லாதவங்க www.lifehoroscope.in பர்த் சார்ட் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிக்க பாருங்கள். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். அதை நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுன்னா முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு எப்படிலாம் உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குது, எப்படி உங்கள் தாட் ப்ராசஸ் போகுது, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸில் அதை கொண்டு வர போகுது, என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சில பேர் நினைப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாக நிறைய இருக்குன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லா துர்பலன்களுக்குமே அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. ரெமெடி இன் சென்ஸ் அது ஒரு பர்சனாக தான் அது சொல்ல முடியாது. வந்து 1-to-1 ஒரு ஓப்பன் வீடியோவில் அது பேச முடியும். ஏன்னா அது அந்த காம்பினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு லாஜிக்காக தான் வேலை செய்யுமே தவிர அது வந்து ஒரு கால்குலேஷன் படி வேலை செய்கிறது கிடையாது. எல்லாமே அதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கோட தான் அந்த பிளானட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நம்ம தாட் ப்ராசஸே தான் அதை பண்ணோம். நம்ம எண்ணங்கள் நம்ம விதியை அப்படியே கொண்டு வரும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய புரிதல் வேணும். தொடர்ந்து பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.